கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த காலாண்டில் ஆண்டவர் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற குறிப்புகள், மறைமுகமாக இருக்கின்ற குறிப்புகள், அந்த ஓமைகள், அடையாளங்கள், இதன் மூலமாக எப்படி தன்னுடைய அன்பையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முதல் பாடத்துலேயும் நம்ம என்ன படித்தோம்? முதல் பாடத்தில் நம்ம என்ன படித்தோம்? தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி படிக்கணும்? ஜெபத்தோட, மனத்தாழ்மையோட, பரிசுத்த ஆவியானவரோட ஒத்தாசையோட நம்ம இந்த பாடங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். இப்போ இந்த இரண்டாவது பாடத்தில் அடுத்த ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இப்போ வேதாகமம் முழுவதிலும் வருகின்ற வார்த்தைகள், கருத்துகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அடிப்படையாக இருக்கிற புஸ்தகம் எது அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம படிக்க இருக்கிறோம். அடிப்படையான முதல் புஸ்தகம் எது? ஆதியாகமம். அப்போ அந்த ஆதியாகமத்தில் வர ஒவ்வொரு வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள், நிறைய கருத்துக்கள், ஆவியானவர் நமக்கு கொடுக்குற சத்தியத்தில் ஒரு சிறு பகுதி ஃபஸ்ட்டு எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, ஆதியாகமத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இது பண்ண. அப்போது ஆதியாகமத்தில் வருகின்ற வார்த்தைகள், கருத்துகள் மீதி இருக்கிற எல்லா புஸ்தகத்திலையும் என்ன செய்யுது? தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்குது. அதுதான் இப்போ இந்த பாடத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? 4 தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். எப்படி ஆதியாகமத்தில் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறத குறித்தும், கடவுளோட அன்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறத குறித்தும், அடுத்து அந்த ஆதியாகமத்தில் வர ஒரு சில வார்த்தைகள் என்ன செய்யுது? மற்ற புஸ்தகங்களில் எதோட தொடர்பு வரதா இருக்குது அப்படிங்கிறத குறித்தும், மரணம் எப்படி வந்துச்சு, அந்த மரணத்துக்கு மேலே ஆண்டவர் எப்படிப்பட்ட நடவடிக்கையை எடுத்தார் அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம இந்த நாளிலும் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே நமக்கு ஒரு காரியம் தெரியும். சின்ன பிள்ளையிலேயே எடுத்ததையுமே அதுங்க அவங்களுக்கு ஒரு காரியத்தை ஃபுல்லாக ஒரு வார்த்தைகளை கொடுத்தோ இல்லை வாக்கியங்களை கொடுத்தோவோ வாசிக்க சொல்லி தரோம். எப்படி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம்? சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம்? சாதாரணமாக லிட்ரலாக உலக பிரகாரமாகவே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்? அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு எழுத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை தான் சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி படிக்க சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, எழுத்து, அப்புறம் 2-3 எழுத்து சேர்ந்த வார்த்தை, அப்புறம் 3-4 வார்த்தைகள் சேர்ந்த வாக்கியம், அப்புறம் பாரா, அப்புறம் பக்கம், அப்புறம் புக்கு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அந்த புக்கில் உள்ள பாடங்களும் எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் ஆமாம், அது அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் தான் ஒவ்வொரு பாடங்களும் இருக்கும். அப்போது அதே போல் நம்ம வேதாகமத்தை படிக்கிறதுக்கும் ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரு? ஒரு முறையை வைத்திருக்கிறார். அப்போ வேதாகமத்தில் உள்ள மற்ற காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஆதியாகமத்தை எப்படி படிக்கணும்? முதல் பாடத்தில் சொல்லி கொடுத்தது போல் ஜெபத்தோட, பரிசுத்த ஆவியானவரோட ஒத்தாசையோடு நம்ம படிக்க ஆரம்பிக்கிறப்ப அடுத்தடுத்த அந்த வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் போட்டு வருது, எப்படி நம்ம அதோட தொடர்பு படுத்தி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போது இந்த இதில் அதுக்கு தான் முதல் குறிப்பிடுதல் அப்படிங்கிற ஒரு நியதியை இங்கே நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த இதில் இந்த முதல் குறியிடுதல் அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இது பண்ணோம். இந்த நியதியை ஒரு சில எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறாங்க.
அப்போ வந்து ஏசாயா 40:7-8, மல்கியா 3:6, எபிரேயர் 3:8 அப்படிங்கிற வசனத்தில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏசாயா 40:7-8 வந்து என்ன ஒரு வார்த்தை வருதுன்னு பாருங்கள். அப்போது ஜனங்களை எதுக்கு ஒப்பிட்டு ஓமானமாக சொல்கிறாரு? புல்லுக்கு ஓமானமாக சொல்கிறாரு. அந்த புல் என்ன செஞ்சிடும்? ஒரு காலகட்டத்தில் அது உதிர்ந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஜனங்களும் என்ன செஞ்சுருவாங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க என்ன செய்கிறாங்க? உதிரக்கூடிய அவருடைய அந்த மரணங்கிறதுல வந்து நம்ம வந்து மறிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அப்போது வந்து நம்மெல்லாம் வந்து மாறுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையும் அவரும் என்ன செய்கிறார்? தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் யுகம் யுகமாகவே நிலைச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே போல் மல்கியா 3:6 பார்த்தோம்னா, நான் கர்த்தர், நான் மாறாதவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் யாக்கோபின் புத்திரர்கள் என்ன செய்கிறாரு? பாதுகாப்பாக கொண்டு வந்துட்டுருக்கேங்கிறாரு. அப்போ என்றைக்கும் மாறாத தன்மை உள்ளவர். அந்த மாறாத தன்மை எங்கே இருந்தே இருக்குது? பரலோகத்தில் இருந்தே மற்ற உலகத்தில் நமக்கும் கூட அந்த மாறாதவராக அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கறதுல மாற்றி செய்யாதவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து எபிரேயர் 3:8 பார்த்தோம்னாக்க யாரை வந்து மாறாதவர்னா சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்து மாறாதவர். எந்த இடத்துல வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரிங்களா? இயேசு கிறிஸ்தவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வேண்டிய ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு சத்தியத்தையோ ஒரு வாக்குத்தத்தத்தையோ கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாக்க அது என்னது? முதல்ல வந்து எப்படி கொடுத்துருக்கிறாரோ அந்த சத்தியத்தை என்ன செய்ய போகிறதில்ல? மாற்ற போகிறதே கிடையாது. அந்த கருத்துக்கள் என்றைக்கும் என்ன செய்யாது? மாறவே மாறாது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்கிற மாதிரி எளிமையான வகையில் வந்து அதை வந்து அந்த காரியத்தை மாற்றி சொல்லுகிறாரே ஒழிய கருத்துக்கள் என்ன செய்ய போகிறதில்ல? மாற போகிறது இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ இதில் எதுவும் உங்களுக்கு வந்து இது அப்போ வேதாகமத்தில் அதை போதிக்கின்ற பழுதில்லாத சத்தியங்களிலும் நம் விசுவாசத்தை பலவீனப்படுத்துகின்ற வகையில் சிலர் பேசும்போது அது எவ்வளவு இனிமையாகவும் பகுத்தறிவு உள்ளதாகவும் இருந்தாலும் அவரை அனுமதிக்காமல் இருக்க வேண்டியது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ வந்து வேதாகமத்தை வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? அவங்க தெரிஞ்சு கொண்ட சத்தியத்தை எல்லாருக்கும் வந்து போதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போது நம்ம எதில் வந்து ஏமாந்து போகிறவங்களா இருப்போம்? நமக்கு ஏற்ற மாதிரி சொல்கிற சத்தியம். சரிங்களா? நமக்கு ஏற்ற மாதிரி சத்தியம் அப்படின்னு சொன்னாக்கா என்னென்ன வார்த்தைகளை நம்ம சொல்லலாம்? சரிங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு. நான் எப்படி வேணாலும் நான் நடப்பேன். ஆனால் ஆண்டவரே நீங்கள் இந்த வாக்கு கொடுத்துருக்கீங்க, இது பிரகாரம் என்கிட்ட இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதியாக சொல்லிகிட்டு இருக்கிற இதெல்லாம் நமக்கு என்னவாக இருக்கும்? காதுக்கு இனிமையாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே அவர் வந்து எதை செய்யணும் அழகாக இன்றைக்கி வந்து நமக்கு சபைகளுக்கு ஆலோசனையில் கொடுத்தது போல் எதை செஞ்சால் நான் எதை தருவேன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து சொல்கிறாரு. சரிங்களா? அப்போது அந்த ஒரு இதில் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம உறுதியாக இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரிங்க. இதில் வேறு எதுவும் உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் சொல்லக்கூடியது? பிரதர், உங்கள் கருத்துக்கள் எதுவும்? ஒன்றும் இல்லைங்களா? வேறு எதுவும் உங்களுக்கு இதில் எதுவும் சந்தேகம் இருந்ததுனாக்க கேளுங்க. இதில் புரியாதது வார்த்தைகள் எது இருந்தால் ஃபெமி சிஸ்டர், வினோதினி சிஸ்டர், அம்மா புரியுதுங்களா? அப்போது இந்த ஆதியாகமத்தோட கருத்து இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குணத்தில் இருந்தும் ஒவ்வொரு இதில் இருந்தும் என்ன செய்யுது? இதை பேஸ் பண்ணி தான் எல்லா புஸ்தகத்துலேயும்
வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற திங்கட்கிழமை பாடத்துக்குள்ளார நம்ம போகலாம். அப்போ தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம இந்த வசனத்தில் இந்த முதல் பாடத்திலேயே நம்ம பார்த்தோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம இதில் பார்த்தோம். இதில் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது. அப்போ அந்த அன்பை தேவனுடைய அவருடைய அரசாலும் ஆட்சிக்கு பேஸாக இருக்கிறதே எது? அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த அன்பை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதான். அந்த எப்படி தவறாக புரிஞ்சுருக்கோம்? ம் 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 அதுதான் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் உங்கள் மேலே அன்பு செலுத்துறேன்னா நீங்கள் திரும்ப அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க. அதாவது தன்னலமே இல்லாமல் சுயநலமே இல்லாமல் அன்பு செலுத்த முடியாது. அப்போது அதுக்கு பேஸ் எதுவாக இருக்குது அப்படின்னா சுயநலம். அப்போது அந்த சுயநலம்ங்கிறது எப்போ நமக்குள்ளார வர ஆரம்பிச்சிச்சு? எங்கே தொடங்குச்சு? பரலோகத்தில் தொடங்குச்சு. அடுத்து அங்கே சகோதரி சொன்னது போல் விட்டு வச்சானா இங்கே என்ன ஆகுது? ஏதேன் தோட்டத்துக்குள்ளாரையும் பூருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது தேவனுடைய அன்பை எங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா என்னுடைய சுயநலம். இந்த சுயநல ஒன்று மட்டும்தான் என்ன செய்யுது? அவருடைய அன்பை புரிஞ்சு கொள்றதுக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரிங்களா? அப்போது இதில் அம்மையார் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. இந்த சுயநல அன்பு எப்போ தலை தூக்குச்சோ அப்போ தான் என்ன வந்துச்சு? ஒரு பெரிய போராட்டமே தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த போராட்டம் தொடங்கின இடம் எது? பரலோகம். பரலோகத்திலேயே யார் யாருக்கும் போராட்டம் வந்துச்சு? சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு போராட்டம் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த சுயநலம். அந்த சுயநலம் என்னன்னாக்கா கடவுளுக்கு மேலே நானும் உட்காருவேன், என்னையும் தொழுது கொள்ளணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் வந்ததுனால தான் என்ன ஆகுது வருது. அப்போ இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் எதெல்லாம் சுயநலமாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எது தடையாக? சிஸ்டர் வாழ்க்கையே சுயநலமாக இருக்குங்கிறாங்க. அப்போ நம்ம சத்தியத்தை படிக்கிறவங்க எப்படி மாறணும்? தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறதுன்னு நம்ம படிக்கிறோம். இப்போ நம்மளுடைய சுயநலம். அப்போ தேவனுடைய அன்பு அப்போ அவரும் சுயநலமாக இருந்திருந்தார்னாக்க நம்மளுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? சரிங்களா? இங்கே ஒரு கோட் எழுதியிருக்காங்க. பிரபஞ்சம் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறது. பரந்த சிருஷ்டிப்பு முழுவதிலும் இணக்கமும் மகிழ்ச்சியும் ஒரே சுதியுடன் இசைகிறது. சகலத்தையும் சிருஷ்டித்தவரிடமிருந்து ஜீவனும் ஒளியும் மகிழ்ச்சியும் புறப்பட்டு எல்லையே இல்லாத மண்டலங்கள் முழுவதும் ஓடுகின்றன. மிக சிறிய அணு முதல் மிக பெரிய அண்டம் வரை உயிருள்ளவையும் உயிரற்றவையும் சகலமும் ஒளிவு மறைவு அற்ற அழகோடும் பூரண மகிழ்ச்சியோடும் தேவன் அன்புள்ளவர் என்று அறிவிக்கின்றன. எப்போ? அந்த சுயநலம் அப்படிங்கிற அந்த அன்பு வரத்துக்கு முன்னாடி தேவனுடைய பிரமாணத்துக்கு இன்றைக்கி சபைகளுக்கு ஆலோசனைகளில் சொன்னது போல் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வரைக்கும் என்ன இருந்துச்சு? இந்த அன்பு மகிழ்ச்சியாக சுயநலம் இல்லாமல் அங்கே பரலோகத்திலையும் தேவ தூதர்கள் தேவன் கொடுக்கின்ற வேலைகளை மன மகிழ்ச்சியோடு ஒருத்தருக்கு
உதவி செய்கிறவங்களாக மற்ற உலகளுக்கும் சென்று அவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களாக தான் தேவன் கட்டளையிடுகிறத செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எப்போ வந்து அந்த வருதோ அதில் வந்து தடைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது அடுத்து வந்து ஆதியாகமத்தில் வந்து அன்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்கே ஃபஸ்ட்டு வருது? அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அன்பு வந்து ரெண்டு பக்கமும் இருந்தது. ஆண்டவர்கிட்ட இருந்து பரலோகவாசிகளுக்கும் மற்றவருக்கும் சரி, மற்றவர்களும் அன்பு செலுத்திட்டு இருந்தாங்க. எப்போ லூசிஃபர் இந்த போராட்டத்தை ஆரம்பித்த பிறகு அது ஒன் வேயாக மாறிடுச்சு. ஆண்டவர்கிட்ட இருந்து அதே அன்பு இருந்துக்கிட்டே தான் இருந்தது, ஆனால் இந்த சைட்லேருந்து அந்த அன்பு இல்லாமல் போக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அப்போது அந்த டூ வே அன்புங்கிறது வந்து எங்கேயும் தான் இருக்குது, பரலோகத்துலேயும் இருக்குது. இப்போ வந்து அதை நீ இதை கொடுத்தாதான் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு பாதைக்குள்ளார கிடையாது, சரிங்களா? அப்படி அந்த பாதையில் மாறி போனதுக்கு பின்னாடியும் தேவன் என்ன செய்கிறாரு? அந்த அன்பை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம், கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது அந்த அன்பு தன்மைக்குள்ளார நம்ம வந்து பரலோகத்துக்கு நோக்கி போகணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த தன்னலமற்ற அன்பு அவருடைய குணாதிசயங்களுக்குள்ளார நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்போது இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து அந்த 22வது அதிகாரத்தில் வந்து 1லேருந்து 13வது வசனங்கள் வரைக்கும் வந்து அந்த சம்பவத்தில் தான் வந்து பார்க்குறோம். 22வது அதிகாரம் ஆதியாகமம் 22:2 தான் என்ன வருது? அன்பு, நேசம் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் தானே, ஈசாக்க பலி கொடுக்கறது. அப்போ இதே போல் ஒரு சம்பவத்தை வந்து இந்த ஒரு எந்த ஒரு சத்தியத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நமக்கு வந்து ஒரு பாடத்தை இந்த ஆதியாகமத்திலிருந்து கற்றுக் கொடுக்குது. அதாவது ஏசப்பா எப்படி மரிக்க போறாரு. அப்போ இந்த காரியத்தை நம்ம எங்கே படிக்கிறோம்? இந்த ஆதியாகமத்தில் உள்ள நிகழ்ச்சி தொடர்ந்து எங்கே வந்து யோவான்லேருந்து சுவிசேஷத்தில் வந்து நம்ம வந்து படிக்கிறோம். மற்ற எல்லா புஸ்தகத்துலேயுமே வந்து என்ன செய்யுதுன்னா 38 புஸ்தகங்கள்லையுமே வந்து பேஸ் வந்து கருத்து வந்து இதிலேருந்து ஒன்றா அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போது இதன் மூலம் இது வந்து இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் எப்படி வந்து ஒத்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன செய்கிறாரு? எப்படி சொல்லி ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, ஏகசுதன் எப்படி சொல்லி கொடுக்குறாரு? அப்போ நீ மட்டும் கொடுக்கலப்பா, நான் என்ன செய்ய போறேன்? நானும் கொடுக்க போறேன் அப்படிங்கிறத என்ன சொல்றாரு? வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. அப்போ அந்த அன்பு நேசம் அப்படிங்கிறத வந்து அடுத்து வந்து வேற எந்த இடத்துல இந்த அன்பையும் நேசத்தையும் அவருடைய பிரியத்தை வந்து அந்த பிரியமான குமாரன் அப்படிங்கிறத வந்து வேற எந்த இடத்துல அவர் வந்து வெளிப்படுத்துறாரு? அவர் ஞானஸ்நானம் எடுக்கிற இடத்துல, ஞானஸ்நானம் கொடுக்கிற இடத்துல இருந்து இவர் என் நேச குமாரன், இவரின் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த காரியத்தையும் வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துறார். அப்போ அந்த இடத்துல வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு கருத்து எங்க வருது? ஆதியாகமத்தில் கொண்டு வந்துடுறாரு. எக்ஸாம்பிள் அப்போ வந்து அவருடைய அன்பையும் நம்மளால் வந்து இந்த ஆதியாகமத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வார்த்தை ஃபஸ்ட்டு எங்கே வருது, இந்த வார்த்தை கண்டினியூவாக அடுத்தடுத்து எங்கெங்கே வருதுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இயேசு கிறிஸ்துவோட இங்கேயும் வந்து லிங்க் பண்ணி வந்து சொல்லி வந்து கொடுக்கப்படுகிறத வந்து பார்க்குறோம். அப்போது தேவனை வந்து விசுவாசிக்கிறப்ப வந்து நமக்கு வந்து என்ன வருது? நம்ம வந்து அந்த சுயநலமற்ற அன்பை நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்கிறப்ப அப்போ அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து பலியாகிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் என்ன செஞ்சிடறாரு? ஆபிரகாம், ஆண்டவர் எனக்கு எதை செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும். அவர் வந்து எனக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன வாக்கு கொடுத்துறாரு? ததியை வந்து கடற்கரை மணலத்தனையாக பெருகவே பெருக செய்வேன். இதை இப்படி மறிச்சாலும் கூட வந்து என்ன செஞ்சிருவாரு? அவரோட உயிரோட எழுப்புவார் அப்படின்ற ஒரு அந்த அன்பு, அந்த தேவன் உள்ள மேலே உள்ள அன்பு வந்து என்ன செய்யுது? அவரை கீழ்ப்படிய வைக்கிறது அப்படிங்கிறதையும் குறித்து நம்ம வந்து நம்மளால் வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது. அப்போ இந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து எதற்காக வேண்டி
கருத்தூன்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நம்ம சரியாக வந்து சகோதரி வந்து சுமதி வந்து இயற்கை செய்தியின் மூலமாக சொன்னது போல் ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களையும் நம்ம கருத்தூன்றி படிக்கிறப்ப இந்த காலகட்டத்தில் வந்து இனி வரக்கூடிய தீர்க்க தரிசனங்களும் இப்படி தான் நிறைவேற இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் எப்படி பாதுகாத்தார், அவரை எப்படி அந்த பரலோக பாதையில் வழி நடத்திக்கிட்டு போனார் அப்படிங்கிறதையும் கூட வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போது இதே போல் அன்பு நம்மக்கிட்ட காணப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன காரணம்? சுயநலம் தான். வாழ்க்கையே சுயநலமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த சுயநலத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும், பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய குணமும் பரலோக வாசிகளாக இருக்கிற அந்த தூதர்களோட குணமும் என்ன செய்கிறாங்க, நமக்காக நம்மளை மீட்கிறதுக்காக வேண்டி வராங்கங்கிறத நம்ம வந்து புக்கில் வந்து படிச்சுட்டு வரோம். அப்போ இந்த மனநிலைக்குள்ளார வரணும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து படிக்கும்போது ஆண்டவருக்குள்ளேயே இருக்கும்போது மட்டும்தான் சிஸ்டர் அந்த சுயநலத்தை கொஞ்சமாக நம்மளால் ஜெயிச்சு வர முடியும். கண்டிப்பாக ஒரே ஒரு நாள் மட்டும் சத்தியத்தை படிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் இருந்தோம்னா வாய்ப்பே இல்லை. நான் ஆண்டவர் கூடயே இருந்த பரலோகவாசிகளையே அவன் தட்டி தூக்கிட்டான். நம்மளை தட்டி தூக்குறது அவனுக்கு எவ்வளவு பெரிய காரியமா? இல்லவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அதையும் நமக்கு தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்திட்டே இருக்காரு. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் அவரோட நெருங்கி 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 இருக்கணும்ட்டு. நெருங்கி இல்லை அப்படின்னா கண்டிப்பா நமக்கே தெரியாது, நம்ம அவன் ஏஜென்ட்டா தான் இருப்போம், இங்க கண்டிப்பா இருப்போம். ஆனாலும் கூட அந்த கண்ணியில இருந்தும் வந்து எவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்கங்கிறத நம்ம எப்பவும் நெகட்டிவா நம்ம போகாம பாசிட்டிவாக வந்து நமக்கு எப்படி வந்து கன்னிகள் இருந்ததோ அதே போல தான் வந்து எங்கேருந்து ஏதேன் தோட்டத்திலேருந்து 2 மனுஷன் மட்டும் இருந்த இடத்துலையுமே அவங்களுக்கும் கன்னியை வச்சான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவன் தொடர்ந்து வந்து கன்னிகளை வந்து என்ன செஞ்சிட்ருக்கான், அவனுடைய நய வஞ்சகத்தினால அவனோட தந்திரத்தை வந்து என்ன செஞ்சிட்ருக்கான், சோர்வில்லாமல் என்ன செஞ்சிட்ருக்கான், கொண்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கான். அப்போ அந்த கன்னிகள்லேருந்து விழாமல் வந்து எப்படி வந்து வந்தாங்க. அப்போ அந்த பாடத்தை தான் நம்ம வந்து படித்து நம்ம வந்து ஆவிக்குரிய ஜீவத்தில் வந்து நம்ம வந்து முன்னேறி போகணும். அப்போ அவரோட அன்பை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு சொன்னாக்க அவர் வந்து தேவனுடைய அன்பை வந்து எதன் மூலமாக எல்லாம் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இயற்கையின் மூலமாக சொல்லி கொடுக்குறாரு, அடுத்து வேதத்தின் மூலமாக சொல்லி கொடுக்குறாரு, அப்புறம் உறவுகள் மூலமாக சொல்லி கொடுக்குறாரு, அடுத்து ஊழியக்காரர்கள் மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு, அடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் இவைகளெல்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு அவரோட அன்பை. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல இருக்கிறப்ப மட்டும்தான் அந்த கிறிஸ்துவோட அன்பு, தேவனுடைய அன்பு எவ்வளவு மேலானது அப்படிங்கிறத நம்மளால் அந்த உணர்வுக்குள்ளார அந்த இதுக்குள்ளார நம்மளால் வர முடியும். அப்போ பரிசுத்த ஆவியான ஒரு ஒத்தாசையோடு நம்ம என்ன செய்யணும், வேதத்தில் எழுத்துக்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தேவனுடைய அன்பை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது எப்படி வந்து இந்த வார்த்தை, இந்த நேசம், அன்பு அப்படிங்கிற வார்த்தை எப்படி வேதாகமத்தில் முதல் இடத்துல வருதோ இது வந்து எந்த ஒரு இதோடையும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்தடுத்த புஸ்தகத்திலையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எபிரேயர் 11:19 இது மூலமாக எல்லா இடத்துலையும் வருதுங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் வேறு எதுவும் உங்களுடைய கருத்துக்கள் பாஸ்ட், வேறு எதுவும் நீங்கள் சொல்கிறது? வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம், வேறு எதுவும் கேள்விகள், புரியாத பகுதி இதில்? அடுத்து போயிடலாமா? ஈசாக்கின் கேள்வி, சரிங்களா? அடுத்த வந்து இதோட தொடர்ச்சி தான் இங்கே வருது, சரிங்களா? அங்கே ஒரு வார்த்தை, இங்கே வந்து ஒரு சென்டென்ஸாக அப்படியே வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னாக்க இந்த ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற ஒரு, அப்போ வந்து பலி கொடுக்கறது எங்கே தொடங்குது? ஆதியாகமத்திலேயே வருது. அப்போ வந்து முத பலி வந்து ஈசாக்கு கொடுக்குற இடத்துல தான் வருதா? எங்கே வந்துருச்சு? ஏதேன் தோட்டத்திலேயே எப்போ மீறுதல் வருதோ அதை வந்து
பயங்கரமாக ஆண்டவர் நமக்கு வந்து அதை வெளிப்படுத்தலை அப்படின்னு சொன்னாலும் அந்த தோல் உடை எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு இதை பார்க்குறப்ப வந்து இன்னும் வந்து இதை வந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நம்ம பார்த்தோம்னாக்க அங்கேயும் வருது. உலக தோற்றத்தின் முதலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்படிங்கிற வருது. அப்போ அந்த உலக தோற்றத்திலேயே என்ன ஆகுது, அங்கே ஆட்டுக்குட்டி வந்து அங்கே அடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்தையும் நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வந்து ஆதியாகமம் 22 வர இந்த ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அடுத்தடுத்து வேறு எங்கெங்கெல்லாம் வருது, வேறு எந்தெந்த பாடங்கள்லாம் இந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்துறதை குறிச்செல்லாம் நம்ம படிக்கிறோம். யாத்திராமத்தில் பார்க்குறோம், இதை வரிசையாக வருது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து கடைசியாக வந்து வெளிப்படுத்தலில் வந்து எங்கே கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அப்புறம் சுவிசேஷத்துலேயும் வேறு எங்கே வருது, சுவிசேஷத்தில் வந்து யோவான் என்ன சொல்கிறாரு, இதோ உலகத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்படிங்கிறதையும் முன்னையடியே சொல்கிறாரு. அப்போது ஈசாக்கு வந்து பலியாக கொண்டு போனது போல் வந்து இயேசு கிறிஸ்துவையும் அவர் பலியாக போனாரா, அந்த வே எப்படி வருதுன்னு பாருங்களேன். அவருடைய இவர் வந்து எப்படி ஈசாக்கு வந்து வேலைக்காரவங்க தான் தூக்கிட்டு வர்றாங்க, ஆனால் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடறாங்க, விறகு கட்டையை தூக்கி தலையில் ஈசாக்கு மேலே வச்சிடுறாங்க. அப்போ அவர் எந்த சிலுவை மரத்தில் வந்து மறிக்க வேண்டியது இருக்குதோ அந்த சிலுவையை யார் தான் சுமந்துக்கிட்டு போகிறாங்க, அங்கே வந்து இயேசு கிறிஸ்து தான். ஒரு சில சின்ன சின்ன கருத்துக்கள் இப்படி ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்ம வந்து கண்கூடாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன வருது, அந்த வெளிப்படுத்தின 4-5 அதிகாரத்துலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க சிங்காசனத்திற்கு முன்னாடி வந்து எப்படி வந்து நிற்கிறாரு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக வருகிறார். அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான், ஆனாலும் எப்படி உள்ளவராக இருக்கிறாரு, உயிர் உள்ளவராக இருக்கிறாரு இல்லைங்களா. மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அப்போது நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு மீறுதல்னால கீழ்ப்படியாததுனால வேண்டிய அந்த பாவம் வந்து உள்ளார வந்தாலும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரிக்கிறாரு அப்படிங்கிற அந்த சத்தியத்தை எந்த இன்சிடெண்ட் மூலமாக நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றாரு, ஈசாக்கின் இது மூலம். இது போல் வேறு சின்ன வேறு எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை 1-2 சீக்கிரமாக சொன்னுங்களேன் பார்க்கலாம். ஏதாவது 1-2 ஆதியாகமத்தில் ஏதாவது தெரிஞ்சது, ஏதாவது இந்த இப்போ அன்பு அப்படின்னு சொல்லி வந்ததில்ல, அது போல் வேறு எதுனாவது வார்த்தைகள் அப்படி எதுனாச்சும் இல்லை இப்போ அன்புன்னு வந்தது, அது போல் வேதாகமத்தில் வந்து ஆதியாகமத்தில் வேறு எதுனாவது வார்த்தைகள் லிங்க் பண்ண முடியுதா? அந்த கிருபை வந்து பாவத்துக்கு வந்து உடனே வந்து தண்டனை கொடுக்காம அவர் வந்து பலியாகிறத சொல்லலாம், கிருபை அப்படிங்கிறாங்க. அடுத்து வேறு எதுனாச்சும் இப்போ ஏதேன் தோட்டத்தில் வந்து அது பின்னாடி பாடம் வருது, அதை படிச்சுக்கிருவோம். இது அன்னியில் வேறு எதுனாச்சும் இப்போ கனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா. அப்போது அந்த கனி மூலமாக என்ன ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். அப்போ கடவுளோடு நம்ம இணைந்து இருக்கிறப்ப என்ன கனி கிடைக்குது, அப்போ அந்த கீழ்ப்படியாமையினால் என்ன கனி வந்து அவங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்குது, லிங்க் பண்ணலாமா இல்லையா. அப்போது சாத்தானோட அந்த சுயநல குணம், அந்த தந்திர குணம், ஏமாற்றுகிற குணம் இல்லையா, பொய்யாக பேசுகிற குணம், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் தேவனை வஞ்சித்து அதை வந்து அவருடைய குணம் எப்படிப்பட்டதுங்கிறது தாறுமாறாக பேசுறது, இந்த கனிகள் எல்லாம் எதன் மூலமாக தான் வருது, அந்த மீறுதல்னால சரிங்களா. அந்த கனி வந்து தேவனோடு சேர்ந்து இருக்கிறப்ப வருது. அடுத்து வந்து ஒரு யோசேப்போட வாழ்க்கையை வந்து நம்ம யார் மூலமோட லிங்க் பண்ணி சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை மூலமாக. அப்போது யாக்கோபு வந்து என்ன ஒரு ஆசீர்வாதத்தை தராரு, கனிதரும் திராட்சை செடியாக ஒரு ஆசீர்வாதம் வருது. அப்போது நான் எதோட இணைந்து இருந்தால் என்னோட வாழ்க்கையும் கனிதரும் வாழ்க்கையாக இருக்கும். திராட்சை செடின்னு மென்ஷன் பண்ணி அப்போ இயேசு கிறிஸ்து நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கனிங்கிற வார்த்தைக்கு அடுத்து அடையாளம், யார் மேலே அடையாளம் போடுறாரு, ஃபஸ்ட்டு அடையாளம்
காயின் மேலே அடையாளம் போடுகிறார். சரிங்களா? அப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன வருது? அந்த இடத்துல என்ன மட்டும்தான் அவர் சொல்கிறாரு? சிருஷ்டிப்பு முடித்ததுக்கு பின்னாடி ஓய்ந்திருக்கிறத மட்டும்தான் சொல்கிறாரு. அதில் வந்து அதுக்கு பின்னாடி வந்து என்னவா வருது? அதில் உள்ள ஆசீர்வாதங்கள் எதெல்லாம் வருது அப்படிங்கிறத வந்து அவர் என்ன செய்கிறாரு? அடுத்தடுத்த பாடங்களில் நமக்கு கொண்டு வர்றாரு. யாத்திராமத்தில் எப்படி கொண்டு வந்துடுறாரு? உனக்கும் எனக்கும் அது அடையாளமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கும். அப்போ காயின் பாவம் செய்தவனாக இருந்தாலும் அவனை மற்றவங்க கொண்டு போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக உங்க ஒரு அடையாளத்தை போடுறாரு. அப்போ இந்த ஓய்வு நாள் எனக்கு எப்படி அடையாளமாக இருக்கிறது? தேவனுடைய சத்தியத்தை நன்றாக அவரோட அன்பை புரிந்து கொள்ளவும், தேவனுடைய சத்தியத்தை படிப்பதற்கும், தேவனுடைய சத்தியத்தின்படி வழி நடத்துறதுக்கும், அவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் அப்படிங்கிறதுக்கும், சிருஷ்டிகர் அப்படிங்கிறதுக்கும் எது அடையாளமாக இருக்குது? ஓய்வு நாள். 2வது அதிகாரத்தில் இது. முதல் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியன் இதெல்லாம் வந்து எப்படி வந்து இருளில் வந்து நமக்கு உலகத்தில் உள்ள இருளை போக்குறதுக்கு உதவுதோ, அதே போல் வந்து இன்றைக்கி எதே வந்து வந்து வச்சுருக்கிறாரு? நீதியின் சூரியன். சந்திரன் எது? சந்திரன் அவருடைய போதனைகள்லாம் எதுங்க பாஸ்டர் சரியாக வரல. ஸ்திரீங்கிறது சபை அப்படிங்கிறத வச்சு அதுக்குள்ளார நம்ம வந்து நடக்கிறப்ப நம்மளுடைய ஆவிக்குரிய இருள் வந்து போக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து ஒவ்வொரு அந்த அதில் வர ஒவ்வொரு கருத்துக்கள் காரியங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்யணும்? லிங்க் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லு. அப்போ இந்த ஆட்டுக்குட்டி எங்கேங்கிற ஒரு கேள்விக்கு பதில் எங்கே வந்து கடைசியாக வந்து நிற்குதுன்னு பார்க்குறோம் அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறத வேதாகம பகுதிகளில் விலாவாரியாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து வந்து மரணத்தின் மேல் இதில் வந்து வேறு உங்களுக்கு புரிஞ்சு கொள்கிற மாதிரி வேறு எதுவும் கேள்விகள் இல்லை புரியாதது எதுனாச்சும் இருக்குதா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வேறு எதுவும் சொல்கிறதுனாக்கா எங்களுக்கு சொல்லித்தாங்க. மரணத்தின் மேல் பிரச்சனை. சரிங்களா? அப்போது மரணங்கிறது ஃபஸ்ட்டு எங்கே வந்துச்சு? ஆடு அடிக்கப்படுது. அதுவும் வந்து ஒரு உயிர் தான். ஆனால் அந்த ஆடு அடிக்கப்படுறதுக்கு காரணம் யார்? நம்மளுடைய பாவம். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம் அப்படிங்கிற வார்த்தை. இந்த மரணம் இந்த நிகழ்ந்தது வந்து இந்த மரணம்ங்கிறது வந்து பின்னாடி எப்படி வருது, எதனால் இந்த மரணம் வருதுங்கிறதையும் வந்து பின்னாடி வர அதிகாரங்களில் பாவத்தின் சம்பளம் மரணங்கிறத எங்கே படிக்கிறோம்? யோவானில் படிக்கிறோம். முன்னாடி வர ஒரு காரியங்கள்லையும் நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ வந்து இந்த மரணம் எதனால் வந்துச்சு? மீறுதனால வந்து. அந்த மீறுதல் வரப்போ வந்து யாருக்கும் உள்ள ஒரு தொடர்பு வந்து அருந்து போகுது. இடையில உள்ள வந்து ஒரு தொடர்பு வந்து என்ன செய்யுது, அது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது தொடர்பு விட்டு போச்சு, அதனால் சாகணும். அதனால் உடனே அவர் வந்து சாகடிச்சிட்டாரா? இல்லை. அப்போ சுமதி சிஸ்டர் சொன்னது மாதிரி அந்த கிருபை அங்கேயே காட்டப்படுகிறது. ஏதேன் தோட்டத்திலேயே அந்த கிருபையை காட்டுறாரு. அந்த கிருபையினால தான் என்ன செய்கிறாரு, அந்த அந்த நித்திய மரணத்தை நம்ம மேலே வரவழைக்காமல் அவர் என்ன செய்கிறாரு, இயேசு அவருடைய மரணத்தின் மூலமாக அதுக்கு ஒரு தீர்வையும் வந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த அந்த மரணத்தினால வேண்டி என்ன ஆகுது, அவருடைய சத்தியத்தை நம்ம வந்து புரிந்து கொள்கிறப்ப வந்து இந்த சாபமாக கொடுக்கப்பட்ட இந்த மரணம் நம்மளோட வாழ்க்கையில் நடந்தாலும் இயேசு கிறிஸ்துவை எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அதே போல் வந்து நம்மளையும் எழுப்புவார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் வந்து இருக்குது. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் எதுவாக இருந்தது? இந்த மரணத்தை கொடுத்து தான் அவர்கிட்ட கொண்டு வரணுங்கிறது இருந்ததா? இல்லை. அப்போ அப்படி இல்லாமல் எல்லாரும் வந்து மற்ற உலகவாசிகளை போல் நம்மளும் அவரோட இணைந்து வாழணும்
அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதா அவருடைய திட்டம். அதற்காக தான் இந்த உலகத்தையும் அவர் வந்து படைச்சார். அப்போ அந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து அதுக்குள்ளார இருந்தாங்களா? அந்த மரணம், ஏனோக்கு, எலியா, இவங்களுடைய இதெல்லாம் வந்து ஏனோக்கு வந்து ஆதியாமத்தில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது அதிலேருந்து அவர் வந்து என்ன செய்கிறாரு, இது பண்ணுறோம். அடுத்து வந்து நோவாவுடைய சத்தியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு பாதுகாப்பான பேழை, அவருக்குள்ளார அந்த பாதுகாப்பான பேழைக்குள்ளார போகிறப்ப என்ன ஆகுது, அவங்க வந்து அந்த மரணத்தை வந்து அந்த நேரத்தில் அவங்க வந்து சந்திக்கலை. அப்போ ஆண்டவருடைய பேழையான இந்த ஓய்வு நாள் சத்தியத்துக்குள்ளார வரப்போ இன்னும் அதிகமான சத்தியம், இன்னும் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த ஓய்வு நாளை வந்து நம்ம சரியாக வந்து கவனித்து கண்ணும் கருத்துமாக வந்து எழுத்தின் படியோடு மாத்திரம் இல்லாமல் ஆவிக்குரிய வகையிலையும் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறப்ப வந்து 10 கற்பனைகளுக்கும் கடவுள் நம்மளை வந்து கீழ்ப்படிந்தவர்களாக கொண்டு வரத்துக்கான ஒரு வழிவாசலாக இது இருக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த மரணம் நமக்குள்ளார நிகழ்வு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யணும், அவருடைய சத்தியத்துக்குள்ளார நம்ம அவர் கொடுத்துருக்கிற அந்த இது பிரகாரம் வரணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஆதியாமத்தில் வந்து இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, அப்போ மரணம்ங்கிறது வந்து இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு, எப்படி நம்ம சொல்கிறோம், ஒரு மனுஷன் எப்போ பிறக்கிறானோ அப்போ மரணம் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடைய கடவுள் வந்து படைச்சிருக்கிறாரு நம்மளை? கிடையாது. அப்போ அந்த கொள்கை என்னது, தவறான ஒரு கொள்கை. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னாக்கா ஏனோக்கு, எலியாலாம் உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்க. அவருடைய திட்டம், அவருடைய விருப்பம் அது கிடையாது. ஆனால் அதுக்கு விருப்பத்துக்கு மாறாக இது பண்ணுறப்ப அதுக்கு ஒரு திட்டத்தை வந்து ஏற்படுத்தி இப்படி செத்தாலும் நீங்கள் என் கூட வரத்துக்கான வழிவாசல் இயேசுவோட மரணம் அப்படிங்கிறத குறித்தும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த மரணம், இந்த பாவத்தின் சம்பளம் மரணங்கிற இந்த மீறி நடந்ததுனால வேண்டி என்ன காரியங்கள் உள்ளார வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க மரிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகுது, கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், இது எல்லாமே வந்துட்டு என்ன வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாக்க இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க இந்த மனுஷ இனமே வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க மரணத்தை பற்றி ஒரு தவறான கருத்தையும் புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த மரணம் வந்து வேதனையான ஒரு அனுபவமாக இருந்தாலும் சில மரணங்கள் அதிக துயரத்தை கொடுக்கின்றன அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மரணம் எது? குழந்தை மரணம். அப்புறம் ஒரு கொடுமையான காரியம். அடுத்து வந்து திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு ஆக்சிடெண்ட்டில் சாகிறது. தன்னோட முடிவை தானே வந்து ஒரு கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கி கொள்றதுக்கான அந்த பக்குவம் இல்லாமல் என்ன செஞ்சிடறாங்க, அவங்களோட மரணத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இல்லாமல் தேடிக்கொள்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப துக்ககரமான மரணமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது வந்து முதல் மரணம் எங்கே நடந்தது? அதுக்கு பின்னாடி ஆடு அடிக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி ஆபேலோட மரணம். அப்போ வந்து சிஸ்டர் சொன்னது போகிற பிரகாரம் வந்து ஒரு தாய் தகப்பன் உயிரோடு இருக்கிறப்ப வந்து அது எவ்வளவு ஒரு வலி, எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத வந்து அவங்க மரணம் வரைக்குமே அதை அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த மரணம்ங்கிற ஒரு செய்தி எங்கே வந்துருச்சு? ஆதியாமத்திலேயே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மரணத்தை வந்து எல்லாரும் நம்ம சந்திக்கிறதா இருந்தாலும் அந்த நித்திய மரணத்துக்குள்ளார நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. அதற்கான ஒரு தீர்வை தான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இதில் வேறு எதுவும் உங்களுக்கு புரிஞ்சு கொள்வது எதுனாச்சும்? இதுக்கு இடையில வந்துட்டு நம்ம வந்து ஆவியாக வந்து செத்து போனவங்க வராங்க, ஆவியாக வந்து பேசுகிறாங்க, வேறு ஒரு இடத்துல இருந்து மறுபடியும் பரலோகத்துக்கு வராங்க அப்படின்னு வந்து பரவலான தவறான போதனைகள் உள்ள கருத்துக்கள் உள்ளதும் வந்து இருக்குது. 7 ஜென்மம், அடுத்தடுத்த ஜென்மத்தில் வந்து என்னுடைய பாவங்கள், அதாவது என்ன சொல்கிறது, அடுத்து இந்த மனுஷனில் செய்கிற அந்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கதாக நன்மை தீமைக்கு ஏதுவாக என்னுடைய
அடுத்த ஜென்மம் இருக்கும், நீ நாயா போவ, நீ காக்காவா பிறப்ப, இப்படிங்கிறதெல்லாம் வந்து முனிவர்கள் சாபம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொடுக்குறோம். ஆனாக்க அப்படிப்பட்டதான கருத்து இங்கே கிடையாது. உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது எப்போ அப்படின்னு சொன்னாக்க அவருடைய ஆண்டவருடைய வருகையில் தான் அப்படிங்கிறத குறித்து நம்ம வந்து படிக்கிறோம். இதுக்கு இப்போ இதில் வேறு எதுவும் உங்களுடைய கருத்துக்கள், வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ இது எல்லாமே எங்கே தான் வந்திருக்கு? தீர்க்க தரிசனமாகவே முன்னாடியே வந்துருச்சு. இதனுடைய விரிவாக்கங்கள்லாம் வந்து நம்ம என்ன செய்கிறோம், அடுத்தடுத்த புஸ்தகங்களில் நம்ம வந்து படிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அடுத்து வந்து வியாழக்கிழமை பாடத்தில் வந்து சர்ப்பம் அப்படிங்கிறது வருது. அப்போது இந்த சர்ப்பங்கிற வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே வந்து இந்த சர்ப்பங்கிற வார்த்தை வந்து எங்கே வந்து யாருக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். சாத்தானுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து எந்த அதிகாரத்தில் வருதுன்னு கேட்குறேன். அம்மா அங்கே வந்து சர்ப்பத்துக்குள்ளார சாத்தான் வரான், புரியுதுங்களா? நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த சாத்தானுக்கு சர்ப்பம், வலு சர்ப்பம், பழைய பாம்பு அப்படிங்கிற அந்த பேர் எங்கே? வெளிப்படுத்துதல். அப்போது இதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எங்கே வரணும்? ஆதியாமத்தில் வந்து வரான். அப்போது வந்து சாத்தான் வந்து யாரை பயன்படுத்துனதுனால அந்த பேர் அவனுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து புரிஞ்சுக்கிறணும். அப்போ வந்து இதை வந்து அப்போ வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஆதியாகமம் 3:1-5 கோட் பண்ணி படித்தாதான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போது மற்ற புஸ்தகங்களில் உள்ள ஒவ்வொரு கருத்துக்களையும் வார்த்தைகளையும் நம்ம புரிஞ்சுக்கணுன்னாக்கா எங்கே வரணும்? ஆதியாகமத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஆதியாகமத்தை நம்ம வந்து படிக்கிறப்போ வந்து இதோட இது வேற எங்கே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ரெண்டையுமே வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன புஸ்தகங்களில் வந்து ரெண்டும் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது, ஒரே மாதிரி கருத்துக்களை சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து படிச்சிருக்கோம். தானியலும் வெளிப்படுத்தலையும் படித்தோம்னா இந்த நிகழ்கால சத்தியங்கள், இது நிறைய தீர்க்க தரிசனங்கள்லாம் எது எது நிறைவேறி இருக்குது, எது எது நிறைவேறலை அப்படிங்கிறத குறித்து நம்ம வந்து அதன் மூலமாக படிச்சுக்கிறோம். அப்போது இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணுன்னாக்கா எங்கே வரணும்? ஆதியாகமத்தில் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஒவ்வொரு புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எதை வந்து அதிக ஆழத்தோடு படிக்க வேண்டியது இருக்குது. ஆதியாகமத்தில் வந்து நிறைய வந்து கேரக்டர்கள்லாம் வருது, சரிங்களா? யோசேப்பு வர்றாரு, மோசே வர்றாரு, இது போல் வந்து நிறைய ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் வந்து துன்பங்கள் வருது. நம்ம வந்து யாக்கோபின் இக்கட்டு காலம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது எதோட நமக்கு லிங்க் பண்ணி வருது? முடிவு காலத்தில் இருக்கிறவங்களோட அந்த இக்கட்டு எப்படி வரப்போகுது அப்படிங்கிற இப்படி ஒவ்வொரு காரியங்களும் எதோட தான் லிங்க் பண்ணியிருக்கு? வரப்பெற தீர்க்க தரிசனம், நிறைவேறின தீர்க்க தரிசனங்களோடையும் லிங்க் பண்ணியிருக்கு. இனி நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்களோடையும் அது வந்து லிங்க் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அப்போது நம்ம வந்து தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளணும், இன்னும் நல்லா ஆழமாக படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க எது வந்து நம்ம வந்து முக்கியமாக படிக்க வேண்டிய புஸ்தகமாக இருக்குது? ஆதியாகமம் நம்ம வந்து முக்கியமாக படிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற கருத்தை வந்து இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறார். அடுத்து சர்ப்பங்கிறது வந்து வேற ஒரு இடத்துல எப்படி வருது? சாத்தானை தான் குறிக்குதுன்னு சொல்லிட்டு வருது. இந்த சர்ப்பத்தான காரியத்தை குறித்து வேற ஒரு இடத்துல எங்கே வருது? வனாந்தரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன வருது? அந்த பாம்பை வந்து வெண்கல சர்ப்பத்தை உயர்த்துறப்ப வந்து நீங்கள் வந்து என்ன செய்வீங்க? பாம்பு கடித்தவங்க அந்த சர்ப்பத்தை பார்த்தீங்கன்னாக்கா உயிர் பிழைப்பீங்க. அப்போ இந்த சத்தியத்தை வந்து யார் உயர்த்தப்பட போகிறதாக இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்கிறாரு? சுவிசேஷக புஸ்தகத்தில் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி ஆதியாகமத்தில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளும் கருத்துகளும் எதோட தொடர்புள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம குறித்து நம்ம வந்து தெளிவாக இந்த காலாண்டு முழுசுமே முடிஞ்சால் ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த நாளுக்குள்ளார வரப்போ
முதலாவது அதிகாரம், ஒரு 2வது அதிகாரம், இந்த புக்கு முழுசுமே இந்த காலாண்டுக்குள்ளார நம்ம வந்து சம்மந்தப்படுத்தி நம்ம ஆழமாக படித்து கற்றுக்கொள்வோமாக. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலும் இன்னும் மேலே வேறு கருத்துகள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க நீங்கள் சொல்லலாம். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேறு இதில் இன்னும் கருத்துக்கள் வேறு எதுவும் சொல்லக்கூடியது இருந்ததுனாக்கா எங்களுக்கு சொல்லி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.